يسيا حبيبي يسيا حبيبي يسيا حبيبي يسيا حبيبي يسيا حبيبي يسيا حبيبي يسيا حبيبي. இந்த ஸ்டாரை பாருங்க, இந்த நட்சத்திரம் இந்த இடத்துல இருந்துச்சு. ஆமா, எங்க இருக்குன்னு பாருங்க. ஆமா, இந்த மேப்ல நட்சத்திரம் தெரியுது. ஆமா, ஞானி ஒரே சிந்தனையா இருக்கு. என்ன ஞானி ஒரே சிந்தனையா இருக்கீங்க? ஞானிகளே, நான் ஒரு தீர்க்க தரிசனம் கேள்விப்பட்டேன். ஒரு ராஜா பிறக்க போறாரு, அவருக்கு அடையாளமா ஒரு நட்சத்திரம் தோன்றுமா? என்னது தீர்க்க தரிசனமா? போய் தீர்க்க தரிசனம் நம்பிட்டு இருக்கலாம். நம்ம ஞானி உங்களுக்கு தெரியும்ல. நம்ம இப்ப கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. நம்ம தொடர்ந்து அந்த ஸ்டாரை பின்பற்றி போனோம்னா நம்ம சீக்கிரம் குயிக்காக ராஜாவை கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ராஜாவை கண்டுபிடிச்சாதான் நம்ம முதல்ல ஞானிங்க, நம்ம தான் இந்த விஷயத்தை முதல்ல கண்டுபிடிச்சோம் அப்படின்னு நம்ம இத்தனை நாள் கண்டுபிடிச்ச இந்த கண்டுபிடிப்புகளை விட இப்போ கண்டுபிடிக்கிற இதாவது வியக்க வைக்க சம்பவமாக இருக்க போகுது. அதனால நம்ம இதில் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம். இதை நம்ம சீக்கிரமாக துரிதமாக இதை நம்ம செய்து முடிக்கணும். நம்ம உடனே கிளம்பலாம் வாங்க. ஆமாம், நிச்சயமாக நம்ம அந்த நட்சத்திரத்தை தேடி போகிறோம். உடனே நம்ம கிளம்புவோம் வாங்க. நீங்கள் யூதர்களா? ஆமாம், நாங்கள் யூதர்கள் தான். நாங்கள் கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள். ராஜா பிறக்கப் போகிறார் என்பதை அறிந்து இங்கே வந்திருக்கிறோம். உங்களுக்கு அதை பற்றி தெரியுமா? ஆம், மேசியா வராருன்னு நம்பிக்கையா இருக்கிறோம். எங்களுடைய முன்னோர்களும் அதை தான் நம்பினாங்க. எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமா? நாங்கள் இவ்வளோ வருஷமா இங்கே தான் காத்துட்டு இருக்கிறோம். மேசியா இப்போ வருவாரு அப்போ வருவாருன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் நாங்கள் பட்ட கஷ்டங்கள் தான் அதிகம். நீங்களும் அந்த நம்பிக்கை இழந்துட்டீங்களா? இல்லை, நம்பிக்கையை இழக்கல. நீங்க கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள், நீங்க அதை பற்றி நம்பிக்கையா இருக்கிறீங்களா? அப்படியா? மேசியா வருவதற்கான ஒரு அறிகுறியுமே இல்லையே. மேசியா வரப்போறாரு, ராஜா வரப்போறாருன்னு சொல்றீங்க. ஆனால் அதற்கான ஒரு அறிகுறியும் ஒரு அடையாளம் நான் பார்க்கவே இல்லை. ஆனால் நீங்க மேசியாவை பார்ப்போன்னு சொல்லி நீங்க நம்புறீங்களா? அதில் நீங்க வெற்றி பெறுவோம் நீங்க நினைக்கிறீங்களா? நாங்கள் அதில் வெற்றி பெறுவோம். நாங்கள் ஞானிகள். கட்டாயமாக நான் அந்த ராஜாவை கண்டுபிடிப்போம். என்னால் முடியல ஞானி, நான் உட்காந்து.
ஞானி என்னால் முடியல, இந்த பிரயாணத்தை இதோட கைவிட்டுடலாம், தீர்க்க தரிசனம்லாம் போய் அதெல்லாம் நம்ம நம்பி போக வேண்டாம். என்ன ஞானியே என்னமோ சொல்றீங்க? அவங்க அந்த எந்த அறிகுறி இல்லை, அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை, அந்த மாதிரி சொல்றாங்க ஞானி. நம்ம இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு வந்தோம், அதில் வேஸ்டா ஞானி? நம்ம எவ்வளோ பண செலவு பண்ணி வந்திருக்கிறோம், நம்மள ஞானிகள், என்ன நீங்கள் இப்படி கூப்பிட்டு வந்து இப்படி பண்ணுறீங்க? என்ன ஞானி? ஞானிகளே, ஒருவேளை அந்த நட்சத்திரம் உண்மையாக இருந்தா, ஒருவேளை ராஜா உண்மையிலுமே பிறந்திருந்தா, அதை நம்ம கண்டுபிடிச்சோம்னா நமக்கு தானே நல்ல பேர் கிடைக்கும். தயவு செஞ்சு கிளம்பி வாங்க. இவ்வளோ தூரம் நம்ம பிரயாணப்பட்டு வந்திருக்கிறோம், தயவு செஞ்சு எழுந்து வாங்க. நம்ம புறப்படுவோம், நம்ம கண்டிப்பாக அந்த ராஜாவை கண்டுபிடிப்போம், இதில் நம்ம வெற்றி பெறுவோம். தயவு செஞ்சு நம்ம ஞானத்தை நம்புங்க, வாங்க போகலாம். ஓ அப்படியா? அப்போ வாங்க நம்ம போகலாம். இந்த பக்கம் வரலையே. யாக்கோபு இங்க எங்கேயும் இல்ல. அந்த பக்கம் இது மந்தை மேய்த்து கொண்டிருக்காரான்னு பாருங்க. உங்களுக்கு தெரியுமா யாக்கோபு எங்க இருக்காருன்னு? எனக்கு தெரியல, அவர் சந்தைக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓ, காலையில செஞ்ச சாப்பாடு போட்டு வச்சேன், எடுத்துட்டு வர மறந்துட்டாரு. ஆனா நானும் தினமும் இவர் பின்னாடி ஓடி வந்துகிட்டே தான் இருக்கிறேன். எப்ப பார்த்தாலும் இவருக்கு சாப்பாட்டை மறந்துட்டு வர்றதே தான் வேலையா வச்சிருக்காரு. நீ இவருக்காக எவ்வளவு நேரம் காத்திருக்கணுமோ தெரியல. யாக்கோபு எங்க போயிருந்தீங்க? அப்படியா இருந்து நான் உங்களை தேடிட்டு இருக்கிறேன். சாப்பாட்டை மறந்து வச்சுட்டே வந்திருக்கிறீங்க, எங்க போனீங்க? நண்பா இங்க பாருடா, சண்டை போடுவாங்க போல. ஆமா ஆமா, சண்டை தான் போல. எல்லார் வீட்லயும் இந்த பொண்டாட்டிங்களே இப்படிதான். என் வீட்லயும் ஒண்ணு இருக்கே. யாக்கோபு ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, என்னாச்சு? இல்லடா அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. இல்லையே, உங்க முகம் ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு? என்ன நடந்துச்சு சொல்லுங்க. இல்லடா அது எப்போ நடக்கிறது தானே, நம்ம வாழ்க்கையில கேலி கிண்டல் இது மாதிரி தானே, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. பரவாயில்ல விடுங்க. ஆடு மேய்க்கிறவங்கள நம்ம சமுதாயம் எப்பவுமே தள்ளி தான் வைக்கும். ஆனா நம்மளுக்குன்னு ஒரு நம்பிக்கை காத்திருக்கு. தைரியமா இருங்க, கவலைப்படாதீங்க. சரிடா, நீ இப்போ வீட்டுக்கு போ, நான் சீக்கிரமா வந்துடுறேன். இந்தாங்க சாப்பாடு. மெய்ப்பர்களே, நாம இந்த அழுக்கும் கந்தையும் துணியா இருக்கிறதுனால தான் நம்மளை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, பாத்தீங்களா? ஆமாம் ஆமாம், நீங்க சந்தைக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஏதாவது நடந்திருக்கு, சந்தையில் நம்மளை கேவலமாக பண்ணியிருக்காங்க. இந்த அழுக்கும் கந்தையும் என்னைக்கு மாறுமோ, நம்மளை திட்டுறவங்கெல்லாம் என்னைக்கு தான் மாற போகிறாங்களோ, நமக்குன்னு யாரும் இல்லை. ஆமாம்மா, ஏன்னா நம்மக்கிட்ட பணம் பொருள் ஆஸ்தி அந்தஸ்து எதுவுமே இல்லைல்ல, அதனால நம்மளை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. நம்ம நற்செய்தியா? என்னது? என்ன நற்செய்தி? ஒரு நிமிஷம் சகோதரர்களே, அமைதியா இருங்க. என்னன்னு நாம கவனித்து கேட்போம். அப்படியா? என்ன அடையாளம் அது? பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில கிடத்தியிருக்க காண்பீர்கள். அப்படியா? வாருங்கள், நாம் எல்லாரும் சென்று போய் பார்ப்போம். வாருங்கள் போகலாம். ஏரோது ராஜா வரார் வரார் வரார். ஏரோது ராஜாவே வாழ்க. உங்களை காண்பதற்கு கிழக்கிலிருந்து ஞானிகள் வந்திருக்கிறார்கள். ஞானிகளா? அவர்களை வர சொல்லுங்கள். ராஜாவே வாழ்க. கிழக்கிலிருந்து வந்த ஞானிகளை நான் வரவேற்கிறேன். உங்கள் ஞானம் குறித்து நான் கேள்விப்பட்டுள்ளேன். நீங்கள் நீண்ட தூர பிரயாணத்தினால் சோர்வடைந்திருப்பீர்கள். உங்களுக்கான உணவை ஆயத்தப்படுத்தட்டுமா?
நன்றி ராஜாவே, நாங்கள் வரும் வழியில் சாப்பிட்டு விட்டு வந்துவிட்டோம். சரி, நல்லது. நீங்கள் வந்த காரியம் என்ன? ராஜாவே, கிழக்கிலே ஒரு பெரிய நட்சத்திரத்தை கண்டு ஒரு ராஜா பிறக்கப் போகிறார் என்பதை அறிந்து அதை உம்மிடத்தில் தெரிந்து கொள்ள இங்கே வந்திருக்கிறோம். ராஜாவா? என் ராஜ்யத்திலா? என் ராஜ்யத்தில் வேறொரு ராஜா பிறக்கப் போகிறாரா? சரி, நான் அதை விசாரிக்கிறேன். என் பிரம்மாண்டமான அரண்மனையில் நீங்கள் சுற்றி பார்த்து விட்டு வாருங்கள். யார் அங்கே? காவலரே, என் எழுத்தாளரை வரச் சொல்லுங்கள். எனக்கு எதிராக ராஜாவா? ராஜா பிறந்துள்ளாரா? என் ராஜ்யத்தில் வேறொரு ராஜாவா? வாழ்க ராஜாவே. என் ராஜ்யத்தில் வேறொரு ராஜா பிறக்கப் போவதாக ஞானிகள் கூறுகிறார்கள். இதை பற்றி புஸ்தக சுருளிலே ஏதாவது எழுதப்பட்டுள்ளதா தீர்க்க தரிசனம்? அதை பார்த்து எனக்கு சொல்லுங்கள். எனக்கு எதிராக ராஜாவா? என் ராஜ்யத்தில்? ஆம் ராஜாவே, வரப்போகும் ராஜாவை குறித்து தீர்க்க தரிசனத்தில் உள்ளன. அவர் பெத்லகேமில் பிறப்பார். அவர் எல்லாரையும் ஆளுகிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது ராஜாவே. அப்படியா? என் ராஜ்யத்தில் வேறொரு ராஜாவா? இந்த குழந்தை முதலில் உயிரோடு இருந்தால் தானே, அதை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். ஞானிகளே! ராஜாவே, ஆமாம் ஆமாம், பெத்லகேமிலே குழந்தை பிறப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் முதலில் பெத்லகேமுக்கு சென்று அங்கு அந்த குழந்தையை தேடி கண்டுபிடியுங்கள். கண்டுபிடித்த பின் எனக்கு தெரிவியுங்கள். நான் வந்து பணிந்து கொள்ளுகிறேன். உத்தரவு ராஜாவே. ஞானி, ராஜா சொன்னது கவனிச்சிங்களா? பெத்லகேம், அந்த பெத்லகேமை தேடி தான் நம்ம போறோம். ஆமா ஆமா, ராஜா சொன்னாரு. நானே அதை கேட்டேன். பெத்லகேம்னு ஒரு ஊரை சொன்னாரு. நம்ம உடனே அந்த ஊரை தேடி போவோம். பெத்லகேம் நகரை தேடி நம்ம இப்பயே செல்லலாம். அங்க சீக்கிரம் போனோம்னா ராஜாவை கண்டுபிடிச்சிடலாம். வாங்க, உடனே போலாம். வாங்க, உடனே போலாம். வாங்க. மேரி, நம்ம குழந்தை எவ்வளோ அழகா இருக்குன்னு பார்த்தியா? ஆமாங்க, நம்ம குழந்தைய பார்த்தோன்னே இவ்வளோ நாள் நம்ம பட்ட கஷ்டம்லாம் எனக்கு மறந்தே போயிடுச்சுங்க. ஆமாம், நீ தான் எவ்வளோ டயர்டாக இருக்க. ட்ராவல் பண்ணி வேற வந்திருக்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறியா? சரிங்க, நீங்கள் குழந்தைய பார்த்துக்கிறீங்களா? கண்டிப்பாக பார்த்துக்கிறேன். ஒருவேளை குழந்தை அழுதுன்னா என்னை எழுப்புங்க. கண்டிப்பாக எழுப்புறேன். இங்க யாராவது இருக்கிறீர்களா? மேரி, மேரி, இங்கே யாரோ வந்திருக்காங்க பாரு. இங்கே ஒரு குழந்தை இருக்கிறதா சொன்னாங்க. அவங்கள பார்க்கலான்னு தான் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே குழந்தை பிறந்திருக்கு. வாங்க, தயவுசெய்து உள்ளே வந்து பாருங்க. அப்படியா? வாருங்கள், எல்லாரும் உங்கள் குழந்தையை பார்க்கலாம். ராஜா, என்னது? என்ன அற்புதம், அழகு. உன்னதத்திலே மகிமையும் பூமியிலே சமாதானமும் உண்டாவதாக. இன்று நம் இரட்சகர் தேவதூதர்கள் சொன்னது போல இதுவும் மெய்தான். ஆம், நமக்காக இரட்சகர் பிறந்திருக்கிறார். இதோ நமக்கு முன்பாக இரட்சகர் பிறந்திருக்கிறார். இன்று இரவுதான் பார்த்தோம், இரட்சகர் பிறந்திருக்கிறார். நமக்காக, நம் பாவங்கள் போக்குவதற்காக, நம்மளுடைய சாபங்களை ஏற்பதற்காக நமக்காக இரட்சகர் பிறந்திருக்கிறார். இந்த பூமியில் இருக்கிற இருளை அகற்றி ஒளி பிறக்க நமக்காக ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார். வாருங்கள், எங்களுடன் மகிழுங்கள், எங்களுடன் களி கூறுங்கள். உங்களுக்காகவும் எனக்காகவும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். இதோ இருள் நீங்கிற்று, புதிய ஒளி பிறந்தது. உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் இதோ நமக்காக பிறந்திருக்கிறார். ஆம், இதோ இரட்சகர் பிறந்திருக்கிறார். இதோ இரட்சகர் பிறந்திருக்கிறார். என்ன, பெத்லகேம் வந்துட்டோம் போல. நம்ம இங்க பாருங்க, நட்சத்திரம் தெரியுது. பெத்லகேமா? ஆமா, ராஜா சொன்ன ஊர் தான் அந்த பெத்லகேம். ஆமா ஆமா, நமக்கு விரைவாக சென்று
ராஜாவை கண்டுபிடிப்போம், வாருங்கள். வாங்க போலாம். வாழ்த்துக்கள். வணக்கம், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நாங்கள் கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இங்கே இருக்கிறாரா? ராஜாவா? கர்த்தர் நமக்காக மேசியாவை அனுப்பியிருக்கிறார். அவர் இங்கேதான் நம்மோடு தான் இருக்கிறார். நாங்கள் அவரை பார்க்கலாமா? வாருங்கள். அவரை பணிந்து கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். வாருங்கள், தயவுசெய்து உள்ளே வாருங்கள். மேரி, மேரி, கிழக்கிலிருந்து ஞானிகள் நம்ம குழந்தையை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இந்த குழந்தையோட முகத்தை பாருங்களேன். நான் தொடர்ந்து வந்த இந்த நட்சத்திரத்தை போல ரொம்ப பிரகாசமாக இருக்குல்ல. உண்மையாலுமே ஒரு அதிசய குழந்தை தான். நான் முதல்ல நம்பாமல் இருந்தேன் தீர்க்க தரிசனத்தெல்லாம். இந்த குழந்தைய பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது உண்மையாலுமே ஒரு தெய்வ குழந்தை தான். இது ஒரு புனிதமான குழந்தை. ஞானிகளே, நம்ம மேற்கொண்டு வந்த பையனை நம்மளை கைவிடலை. நம்ம இதில் வெற்றி பெற்றுட்டோம். நம்ம ராஜாவை பார்த்துட்டோம். ராஜா இங்கே பிறந்திருக்கிறார். ஆமாம், அவரை நாம் வணங்குவோம். ஆமாம், நாம் எல்லாரும் அவரை வணங்குவோம்.